என் மகனே, நான் உனக்கு என்ன செய்யணும்? உனக்கு என்ன வேணும்? விடுதலை வேணுமா? பாவத்தில் இந்த விடுதலை வேணுமா? பரிசுத்த வேணுமா? மதுபானத்தில் இந்த போதை வஸ்து, கஞ்சா, இந்த போதை வஸ்துகள் உனக்கு விடுதலை வேணுமா? இயேசுவால் உங்களுக்கு தர முடியும். இன்றைக்கு கேளுங்க, இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தான். நீங்கள் கேட்டு பாருங்கள், கட்டாயம் இன்றைக்கு அந்த அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். தம்மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், மனதுருக்கமுள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மனதுருகுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேற்றரவாளன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். என் வாழ்க்கையில் இருக்கின்ற இருள் விலகுமா? குருடனைப் போல வாழ வழி தெரியாமல் நிற்கின்றனே, எனக்கு புது வாழ்வு உண்டா என்று கலங்குகிறீர்களா? இந்த வியாதியின் இருள் விலகுமா? கடன் பிரச்சனை என்ற இருள் விலகுமா? பிசாசின் போராட்டம் என்ற இருள் விலகுமா என்று உங்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்களோடு நீங்கள் கலங்கி போய் நிற்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இயேசு கிறிஸ்து என்ற சர்வ வல்லமை படைத்த நம் ஆண்டவரை ஒரு முறை உண்மையாய் கூப்பிட்டு பாருங்கள். வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வருவார். உங்கள் இருள் விலகி உங்கள் வாழ்வில் வெளிச்சம் வரும். இப்பொழுதும் நமது சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்கள் உங்களுக்காக தெய்வ செய்தி அளித்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள், உங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 46வது வசனத்திலிருந்து தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும்போது இயேசு செய்த ஒரு அற்புதம் இதில் எழுதப்பட்டிருக்கிறாரு. இயேசு ஒரு நாள் எரிகோ என்ற பட்டணத்தின் வழியாக கடந்து போகிறார். அந்த பட்டணம் இன்றைக்கும் அந்த பட்டணம் இஸ்ரவேல் தேசத்தில் அந்த பட்டணம் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த பட்டணத்துக்கு பெயர் எரிகோ தான். அந்த பட்டணத்தின் வழியாக இயேசு எருசலேமுக்கு கடந்து போகிறார். அப்பொழுது அந்த பட்டணத்தின் ஊடாக நடந்து செல்லும் பொழுது திரளான மக்கள் இயேசுவை பின்பற்றி போகிறாங்க. என்னால் இயேசு போகிற இடமெல்லாம் அற்புதம் செய்ததுனால இயேசுவை பார்க்கிறதற்கே பெருங்கூட்ட மக்கள் கூடுவார்கள். அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்பதற்கு ஒரு கூட்ட மக்கள். அவரிடத்தில் போனால் எனக்கு ஒரு அற்புதம் நடந்துரும்னு சொல்லி சுகத்துக்காக, விடுதலைக்காக அவரை தேடி வரக்கூடிய மக்கள். இப்படி திரள் கூட்ட மக்கள் இயேசுவை பின்பற்றி போகிறாங்க, ஒரு பெரும் கூட்டமாக. அப்போ ஜனங்கள் கூட்டமாக போகும்போது சத்தம், சலசலப்பு அதெல்லாம் உண்டாகும்ல. அந்த ஊரில், அந்த பட்டணத்தில் பரிதிமேயு என்கிற கண் தெரியாத ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு 2 கண்களிலும் பார்வை கிடையாது. பிறந்ததிலிருந்தே அவன் கண் பார்வை இல்லாத ஒரு மகனாக பிறந்து இப்போ பெரிய ஆளாக வளர்ந்து விட்டான். அவன் தெரு ஓரத்தில் அமர்ந்து, அந்த ரோட்டு ஓரத்தில் அமர்ந்து தர்மம் எடுப்பான். ஐயா, எனக்கு கண் தெரியாத ஐயா, கொஞ்சம் காசு கொடுங்க, தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் ஆள் நடமாடுகிற சத்தம் கேட்டாலே உடனே யாரோ வருகிறார்கள் என்று சொல்லி கையை நீட்டுவான். அப்போ யாராவது தர்மம் போட்டால் அதை வைத்து அவனுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. அந்த மனிதன் அந்த ரோட்டு ஓரத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்போ பெரும் கூட்டம் நடந்து போகிற சத்தத்தை அவன் கவனித்தான். ஒரு ஆள் நடந்து வந்தாலே அவனுக்கு நல்லா கேட்கும், தெரியும். இப்போ பெருங்கூட்டமாக மக்கள் பேசிக்கொண்டு நடந்து போகிறத உடனே, இது என்னது இவ்வளோ பெரிய கூட்டம், ஜனங்க பேசிக்கிட்டு இவ்வளோ பேர் நடந்து போகிறாங்களேன்னு சொல்லி, ஐயா என்னையா நடக்குதுங்க, என்னையா நடக்குது, என்ன இவ்வளோ பெரிய கூட்டமாக போகிறீங்கன்னு அவன் கேட்குறான். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க, கண் தெரியாத ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துருக்கிறானே. எல்லாரும் அசட்டை பண்ணிட்டு போயிடறாங்க. ஒருவன் சொல்கிறான், இயேசு போகிறார், இயேசு போகிறார், அதனால தான் இவ்வளோ கூட்டம். இயேசுவா? அவரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே. அவர் குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறாராமே, சப்பானிகளை நடக்க பண்ணுறாராமே, ஐயோ அவங்க செத்தவங்களை கூட உயிரோடு எழுப்பி இருக்கிறாராமே, அவர் வல்லமை உள்ளவர்,
அவர் கடவுள் மனுஷனை சந்திக்க வந்திருக்கிறான்னு அவரை பற்றி சொல்கிறாங்களே, அவரா போகிறாரு என் பக்கத்தில்? ஐயோ அவரா? அவர் என் கண்ணை திறக்க முடியுமே, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியுமே, என்னை கடந்து போயிட்டாரே. உடனே அவன் சத்தமிடுகிறான். வசனம் சொல்லுகிறார், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தமாய் கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டான். அதுக்குள்ளே இயேசு தூரமாக போயிட்டார். ஜனங்கள் பெருங்கூட்டமாக போய்கொண்டு இருக்கிறாங்க, பேசிக்கொண்டே போகிறாங்க, சலசலப்பு. அவன் கூப்பிட்ட சத்தம் கேட்கலை. உடனே கூட்டத்தில் போகிறவங்க சொல்கிறாங்க, நீ பிச்சைக்கார, சுமார் கண் தெரியாதவனு, பிச்சைக்காரனை சுமார் அமைதியை சத்தம் போடாத. இயேசு எவ்வளோ அவசரமாக போய்கொண்டு இருக்கிறார், நீ தெரு ஓரத்தில் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறவன், நீ எல்லாம் சத்தம் போடலாமல் உனக்கெல்லாம் அவர் நிற்பாரா? பேசாத, அமைதியார். அதட்டுறாங்க. அவன் பாவம், கண்ணு பார்வை இல்லாமல் எனக்கு ஒரு கண் பார்வை வந்துடாதா, ஒரு அற்புதம் எனக்கு நடந்துராதா, பிறந்ததிலிருந்து நான் இப்படி வேதனையில் இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாதனால தர்மம் எடுத்து கொண்டு இருக்கிறேன், என்னை கவனிக்க நேசிக்க யாராவது இருந்திருந்தால் என்னை வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க, அது கூட யாருமே இல்லை, நானே தெரு ஓரத்தில் உட்காந்து தர்மம் எடுத்து கொண்டு இருக்கிறேன், அப்போ என்னை போய் அதட்டுறீங்களா ஐயா அப்படின்னா? சுமார் பேசாத. அவன் ஒரு சாதாரண தர்மம் எடுக்கிற ஒரு மனிதனாக இருந்ததுனால மக்கள் அவனை அற்பமாக எண்ணி அவன் அசட்டை பண்ணி பேசினாங்க. ஆனால் அவன் சோர்ந்து போகலை. இவங்க யார் என்ன சொன்னால் என்ன, இயேசுக்கிட்ட நான் போயிடக்கூடாதுன்னு இவங்க தடுக்க பார்க்குறாங்க. யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, எனக்கு ஒரு கண் பார்வை வேணும், இயேசுக்கிட்ட போனால் எனக்கு அற்புதம் நடந்துரும்னு நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன், கேள்விப்பட்டு இருக்கிறேன், விடக்கூடாது, இதான் நல்ல சந்தர்ப்பம்னு சொல்லி முன்னிலும் அதிக சத்தமாக கூப்பிட்டா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பெரிய சத்தமாக கூப்பிட்டான். ஏன்னா அவனுக்கு கண் தெரியாதுல்ல, எவ்வளோ தூரத்தில் இயேசு இருக்கிறான்னு தெரியாது. ரொம்ப சத்தமாக கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு ரொம்ப சத்தமாக கூப்பிட்டான். அந்த சத்தம் இயேசுவின் காதில் விழுந்த உடனே இயேசு நின்றார். வேதவசனம் சொல்லுகிறாரு, இயேசு நின்றார். ஜீசஸ் ஸ்டுட் ஸ்டில். வானத்தை பூமியை சிருஷ்டித்த தேவன், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த ஆண்டு நடத்துகிற அற்புதமான தேவன் ஒரு ஏழை மனிதனுடைய சத்தத்தை கேட்டவர் நின்றார். யாரோ என்ன கூப்பிட்டாங்க, எல்லாரும் நிற்கிறாங்க, சீஷர்கள் நிற்கிறாங்க, கூடி வந்து எல்லாரும் நிற்கிறாங்க. என்ன இயேசு நிற்கிறார்? ஏன் இயேசு வேகமாய் போய்கொண்டவர் நிற்கிறாரு? ஏன் நிற்கிறீங்க ஆண்டவரே? யாரோ என்ன கூப்பிட்டாங்க. யாரோ ஒரு அபயக்குரல் என் காதில் வந்து விழுந்தது. யாரோ தேவையில் இருக்கிறாங்க, யாரோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, யாரோ வேதனையில் இருக்கிறாங்க, யாரோ பாடுகள் மத்தியில் இருக்கிறாங்க, என்னை கூப்பிட்டாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யணும். இயேசு நின்றான். அது ஆண்டவரே நீங்கள் போங்க, அவன் ஒரு பிச்சைக்காரன், அவர் கண் தெரியாதவன், அவர் ரோட்டோரத்தில் உட்கார்ந்துருப்பவன், அவனுக்காக நீங்கள் போங்க. இல்லை, அவனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். எல்லாரும் அவனை தர்மம் எடுக்கிறவன், கண் தெரியாதவன், பிச்சைக்காரன் அற்பமாக பேசுகிறாங்க. இயேசு சொல்கிறார், இல்லை, அவனையும் நான் தான் சிருஷ்டித்தேன், அவனையும் நான் நேசிக்கிறேன், அவனுக்கும் ஒரு அற்புதம் தேவை, அவனும் ஒரு வேதனையில் இருக்கிறவன், அவனுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றணும், அவனை கூட்டிகிட்டு வாங்க இயேசு சொன்னார். இப்போ சீஷர்கள் ஓடி போய் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இயேசு உன்னை கூப்பிடுறாரு, இயேசு உன்னை அழைக்கிறார். இப்போ இயேசு கூப்பிடுகிறான்னு சொன்ன உடனே அவன் அந்த குருடருக்குரிய வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இயேசுகிட்ட வருகிறான். அப்போ வந்த உடனே இயேசு அவனை பார்த்த உடனே கேட்கிறாரு. 51ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும்? அப்போ தான் அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும், நான் பார்வை அடைய வேண்டும், எனக்கு கண்ணு தெரியல, பார்வை அடைய வேண்டும். இயேசு அவனுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது
என்று சொன்னார். உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உனக்கு அற்புதத்தை கொண்டு வந்து விட்டதுன்னு சொன்னார். உடனே அவன் பார்வை அடைந்தான். இம்மீடியட்லி உடனே அவன் பார்வை அடைந்தான். ஆண்டவர் உடனே அவனுக்கு கண் பார்வை கொடுத்தார். இயேசுவுடைய வல்லமை அவனை தொட்டது. அவனுடைய கண்களிலே பார்வை வந்தது. அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய சந்தோஷம்! இருளான அவனுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறினது. முதல் வெளிச்சத்தை பார்க்குறான். கண் தெரியாத ஒரு மனிதனுக்கு இருட்டாக தான் இருக்கும். வாழ்க்கையே இருட்டு இருட்டு இருட்டு. வெளிச்சம்னு ஒன்று இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ வெளிச்சத்தை பார்க்குறான். எவ்வளோ சந்தோஷம் இல்லை? அன்னைக்கு இயேசு செய்த அன்னைக்கு செய்கிறாரா? நான் ஒரு சமயம் குஜராத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். குஜராத்துக்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் குஜராத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். பீல் மக்கள் மத்தியில் பிஷப் தேவதாஸ் அவங்க கூட்டம் ஒழுங்கு செய்திருந்தாங்க. ஒரு வயல்வெளியில் கூட்டம் பந்தலெல்லாம் அமைச்சிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள். அதில் பிறக்கும் போதே கண் பார்வை இல்லாத ஒரு மகள், ஒரு பெண், இப்போ வாலிப வயசாகிவிட்டாள். அவங்க தாய் தான் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வரணும். எனக்கு அப்படி ஒரு பெண் கூட்டத்துக்குள்ளே வந்திருக்கே தெரியாது. தாய் மகளை கூட்டி கொண்டு வந்து கூட்டத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணதை அந்த மகள் கேட்ட உடனே அவளும் தன்னோட கண்ணில் கை வச்சு, இயேசுவே எனக்கு கண் பார்வை வேணும், இயேசுவே எனக்கு கண் பார்வை வேணும். அவள் கேட்டா. மோகன்லாசஸ் யாருன்னு அவளுக்கு தெரியாது. நான் அங்கேருந்து போயிருக்கேன், தமிழ்நாட்டில் இருந்து. அவங்க பீல் அந்த ஆதிவாசி மக்கள் மிஷினரி, அவங்க மொழியில் நான் பிரசங்கம் பண்ணுற மொழி பெயர்க்கிறாங்க. அவளுக்கு தெரிந்தெல்லாம் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், இயேசுவே எனக்கு கண் பார்வை வேண்டும், கண் பார்வை தாரும். 5 நிமிடம் ஜெபம் முடிந்தது. ஜெபம் முடிச்சுட்டு கையை எடுத்தால் கண் பார்வை வந்து விட்டது. கூட்டத்துக்குள்ள இந்த சத்தமிட்டாள், கை வைத்து சத்தமிட்டாள். ஏன் அந்த பெண் சத்தமிடுகிறாள்னு நான் கேட்டேன் தூரத்தில். சொன்னா, எனக்கு கண் பார்வை வந்துட்டு, கண் பார்வை வந்துட்டு. முதல் உலகத்தை பார்க்குற தாயின் முகத்தை முதல் பார்க்கிறாள். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அப்படியே அவருடைய முகம் மலர்ந்து இருக்கிறது. அப்படியே சந்தோஷம் அவருடைய முகத்தில். இப்பவும் அந்த முகம் எனக்கு மறக்கவில்லை. அவ்வளோ சந்தோஷமா அவள் கண்ணை திறந்து பார்க்கிறாள், தாயினுடைய முகத்தை பார்க்கிறாள். இன்றைக்கும் இயேசு அதே விதமான அற்புதம் செய்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்படிதானே பரிதுமை. அப்படியே பார்த்துருப்பான், வெளிச்சத்தை பார்க்குறான், எல்லாரையும் பார்க்குறான். இதான் இயேசுவா, இயேசு பற்றி கேள்விப்பட்டேன், இவர் தானா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்குறான். எவ்வளோ சந்தோஷம் இல்லை! அவனுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினார். காரணம் அவனுடைய விசுவாசம். இயேசுகிட்ட விசுவாசத்தோடு வந்தால் கட்டாயம் அற்புதம் நடக்கும். உண்மையா நம்மை துக்கப்படுத்துகிற எத்தனையோ காரியம் இருக்குல்ல. இப்போது ஒரு சகோதரர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை சொல்ல போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி இன்றைக்கி துக்கத்தை கொடுத்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற, உங்களுடைய வாழ்க்கையை இருளாக்கி கொண்டிருக்கிற ஒரு காரியம் இருக்கிறாரு. என்ன தெரியுமா? பாவ இருள். மாம்ச கண்ணு திறந்திருக்குது. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. பாவத்தினால, மதுபானத்தினால, போதை வஸ்துகளினால, ஏதோ ஒரு பாவத்தினால. அமையா சந்தோஷமே இல்லை, நிம்மதியே இல்லை, பாவத்தை விட முடியல. இயேசு என்ன அற்புதம் செய்கிறார் பாருங்க. ஒரு அற்புதத்தை பார்க்க போறீங்க. சகோதரர் மாயவர்மா, திருநெல்வேலியிலிருந்து சகோதரர் மாயவர்மா, அவருடைய வாழ்க்கையில் நடந்தது அவரே சொல்கிறார். நீங்கள் பாருங்கள். என் பேர் மாயவர்மா. நான் ஏசப்பாவை அறியாத குடும்பத்தில் பிறந்தவன் தான். என் ஊர் வந்து திருநெல்வேலி வண்ணார்பேட்டை. கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கிறான் எனக்கு. என்னுடைய வேலை வந்து கூலி தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வயசு வந்து 41 வயசு ஆகுது. 17 வயசுலேருந்தே நான் வந்து இந்த கஞ்சா, சாராயம் இதுக்கெலாம் நான் வந்து கொஞ்சம் அடிமையானேன். என் வாழ்க்கையை வந்து கஞ்சா இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, அந்த மாதிரிலாம் ஒரு ரொம்ப அடிமைத்தனமாக அதுக்குள்ளே இறங்கி, கஞ்சா இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, எவன் கஞ்சா இப்படி கொடுத்தாலும் அவன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு வைக்கிக்கிட்டு இப்போ அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா என் மனைவியே என்ன கண்டு ஒளிய நிலைமையெல்லாம் வரும். வேலைக்கு போனோம்னா வீட்டுக்கு பணம் கொடுக்கறது கிடையாது. ஒரு நாளைக்கு 600 700 சம்பளம் வாங்குவேன். அந்த 600 700 சம்பளத்தை வாங்கி ஒரே தண்ணி அடிக்க 500 கொடுத்து கஞ்சா வாங்கி வச்சுக்கிடுவேன். அந்த 200 மீதி இருக்கிற 200 கூட யார்ட்டையாவது 100 வாங்கி ஒரு ஆஃபை வாங்கி வச்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக ஒரே போதை தான். வீட்டிலே என்ன வெறுத்து அப்படியே எல்லாருமே ஓரம் கட்டிட்டாங்க.
முழுக்க முழுக்க வேலைக்கு போவ, குடிச்சிட்டு எங்கேயாவது தெருவில் படுத்து கிடக்க, இந்த மாதிரி கஞ்சா அடிச்சுட்டு யாரு கூடயாவது போவ, யாரு கூடயாவது போய் அடிதடி சண்டை இந்த மாதிரிலாம் போவ. வாழ்க்கை கொஞ்ச நாள் ஜெயிலு இந்த மாதிரிலாம் வாழ்க்கை போய் கடைசி நிலமை பார்த்தோன்னீங்கன்னா ரோட்டுக்கே வந்துட்டேன். கடைசியில் தெருவில் இருந்தேன், தெருவில் இருந்து ரோட்டுக்கே வந்துட்டேன். ரோட்டில் தான் ஒரு 4 வருஷமாக ரோட்டில் தான் படுத்து வைக்க எல்லாமே என் வாழ்க்கையே ரோடு தான். யாருமே என்னை பார்த்தா கூட யாரும் பேச மாட்டாங்க, என் ஒய்ஃபும் பேச மாட்டாங்க, என் பிள்ளைகள் என்கிட்ட பேசாது, யாருமே சொந்தக்காரங்க பந்தக்காரங்க ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டாங்க. ஃபுல்லாக என் வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள்லாம் கெட்ட வார்த்தை அதிகமாக வரும். கஞ்சா அடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. கஞ்சாவை விடமாட்டோம்னு நான் சத்தியமே பண்ணியிருக்கிறேன். அந்தளவுக்கு விட முடியாது. கஞ்சாவில் ஒருத்தன் அடிமை ஆயாச்சுன்னா அதை விடவே முடியாது. எந்த ஒரு போதையும் நம்ம மனசை வச்சு கட்டுப்படுத்தி விட்டுறலாம். ஆனால் அந்த கஞ்சாவுக்கு அடிமையானவங்க இது வரைக்கும் நான் விட்டு பார்த்து சரித்திரமே கிடையாது. கஞ்சா தான் உலகம், விடணும்னு எல்லாத்தையும் நினச்சிருக்கிறேன். ஆனால் முழுக்க என்னால் விடவே முடியல. இந்த போதை பொருள் விடுறதுக்காக வேண்டி இந்த தண்ணி கஞ்சா இதெல்லாம் விடுறதுக்காக வேண்டி நம்ம ஒரு மனுஷனாக வாழணும் அப்படின்ட்டு நினச்சி நான் பல கோயில்களுக்கெல்லாம் ஏறி இறங்கியிருக்கிறேன். இதுவும் காணாதுன்ட்டு வட மாநிலத்தில் ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக சொல்லி ஒரு ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்டு போனாப்புல. வடக்க ஒரு ஊர் உண்டு, அந்த ஊருக்கெலாம் போய் நான் விடணும்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் அங்கே போயிட்டு வரும்போதே அங்கெல்லாம் சாராயம், பாக்கெட்டு சாராயம் இதெல்லாம் கிடைக்கும். அந்த பாக்கெட்டு சாராயத்தை வாங்கி பேக் நிறைய ஒரு 10 பாக்கெட் 20 பாக்கெட்லாம் வாங்கி போட்டு ட்ரெயினில் வரும்போதே குடிச்சிட்டு வர்றது. தெய்வம்னு ஒன்று இருந்தால் நம்மளை காப்பாற்றும் அப்படின்லாம் நம்பி இருந்தேன். எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு பார்த்தாச்சு, ஆனால் ஒரு தெய்வமும் நம்மளுக்கு கை கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே என்னால் அந்த போதை பழக்கத்தை விட முடியல. அப்போ தான் அந்த லாக்டவுன் ஆரம்பித்து இதெல்லாம் இருக்கும்போது நம்ம இனிமேல் நம்மளை கவனிக்கிறதுக்கு ஒரு தெய்வமே இல்லையா, நம்மளும் ஏகப்பட்ட கோயில் குளம் எல்லா கோயிலுக்கும் நம்ம இறங்கியாச்சு, இனிமேல் எந்த கோயிலில் நமக்கு இது பண்ண அப்படிங்கிற போது எங்கள் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாகிடுச்சு. அப்போ என்னுடைய மனைவியை ஒரு நாள் நான் ஒரு மிகப்பெரிய என்ன மாதிரி ஒரு மோசமான மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது, அப்படி என் மனைவியை நான் அடித்தேன். மண்டையிலலாம் அடித்து முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து ஓட விரட்டி அடித்து சட்டை சேலெல்லாம் சில நேரத்தில் கிழிஞ்சிரும், அப்படி ஒரு அடி கொடுமை. ஏற்கனவே நான் ஒரு 3 வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருந்திருக்கேன். மறுபடியும் என் வாழ்க்கை ஜெயிலுக்கு போயிருமோ அப்படின்னு நினச்சி அப்போ தான் நான் ரொம்ப கடவுளை பாரமாக வேண்டினேன். கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்சி வேண்டினேன். அப்போ தான் தன்னைத்தானே அறியாமல் ஒரு நாள் இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்த்தேன். ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை மோகனை இந்த மாதிரி கிறிஸ்தவ இதில் நிறைய பேர் மோகனனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ மோகனனை பற்றி நிறைய சொல்லுதாங்களே அப்படின்னு மோகனனை நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். மோகனனை நிகழ்ச்சியை பார்க்க எனக்குள்ளே ஒரு பாரம் உண்டாச்சு. அவருடைய வார்த்தைகள் அந்த பைபிளில் பேசுகிறது என்னமோ கடவுளை என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. அந்த இடத்துல நானும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட அழுது ஒரு நாள் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் உண்மையான தெய்வமாக இருந்தீர்னா எனக்கு இதில் விடுதலை கூடும். நான் என் தாய் தகப்பனுக்கு ஒரு மனுஷனாக, என் பொண்டாட்டி பிள்ளைக்கு ஒரு நல்ல புருஷனாக நான் இருக்கணும் அப்படின்ட்டு அழுது தன்னைத்தானே அறியாமல் நான் அழுது ஒப்பு கொடுத்தேன். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு வருஷங்கிட்ட ஆகுது. இப்போ எந்த பழக்கமும் இல்லை. பீடி அடிக்கிற ஆளை கண்டாலும் எனக்கு பிடிக்கிறதே இல்லை. ஏசப்பா தான் மெய்யான தெய்வம்னு என் வாழ்க்கையில் அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த கஞ்சா, பீடி, சிகரெட்டு, சாராயம் இதெல்லாம் எதுவுமே என் வாழ்க்கையில் இல்லை. எல்லாமே ஏதோ ஒரு ஒளிஞ்சு போன இருட்டுக்குள்ளே போன மாதிரி அதெல்லாம் போயிடுச்சு. என் வாழ்க்கையில் எதுவுமே இப்போ இல்லை. அப்படி ஒரு பரிசுத்தமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். முழுக்க அந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிச்சு. ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை நான் 4 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையும் மாறும் அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் பைக்கில் வெள்ளையும் சொல்லியுமா பைக்கில் போகிறேன். ரோட்டில் பிச்சைக்காரன் மாதிரி போய்கிட்டு இருப்பேன் கஞ்சா அடிச்சுட்டு. எனக்கு கண்டாலே லேக்காக போகிறான் பாரு அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கி பாஸ்டர் போகிறான் பாரு அப்படிங்காங்க. ஜெபிக்கலாம் அவங்க நிகழ்ச்சி பார்க்கும்போதெல்லாம் ஊழியக்காரங்க ஒரு 4 பேர் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஊழியக்காரங்க எவ்வளோ நேரம் முழங்காலில் நிற்காங்களோ, மோகனனும் அவ்வளோ நேரம் முழங்காலே நிற்பாங்க. அவ்வளோ நேரம் நானும் என்னுடைய வீட்டில் முழங்காலே நின்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு என் வாயில் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அது முடிஞ்சு காணாமல் அது முடிஞ்ச ஒரு 10 நிமிஷம் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனேயும் ஒரு 10 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிட்றதுக்கே உட்காருவேன்.
அதுக்கப்புறமும் வந்து நைட்டு ஒரு 1 ஹவர் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த டயத்தை நான் எப்போவுமே வச்சுருக்கிறேன். அந்த ஜெபத்தை நான் இது வரைக்கும் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்ன மாதிரி குடிக்காரங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, மனைவியை போட்டு அடிக்கிறவங்க. அவங்களுக்காக வேண்டி நம்ம ஜெபம் பண்ணணும். முழுக்க வந்து நான் இப்போ வந்து அவங்களுக்காக வேண்டி தான் ஜெபம் பண்ணுவேன். எனக்காக வேண்டி நான் எதுவுமே ஜெபம் பண்ணது கிடையாது. ஏன்னா எனக்கு இயேசப்பா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கொடுத்துட்டாரு. எனக்கு இது போதும். அடுத்தவங்க என்ன மாதிரி இருக்கிறவங்க அடுத்தவங்க ரட்சிக்கப்படணும், அவங்களும் சத்தியத்தை அறியணும், அவங்களும் மாறணும் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணுவேன். நான் வந்து சினிமா பாட்டுக்கு ரொம்ப பைத்தியமாக இருந்தேன். இன்னொன்று என்னென்னா வந்து விசிலில் பாட்டு படிப்பேன். இப்போ இந்த கிறிஸ்தவக்குள்ளே வந்ததுலேருந்து இயேசப்பாவை கும்பிட்டதுலேருந்து என் வாயில் வந்து சினிமா பாட்டே வரமாட்டேங்கு. எப்போ பார்த்தாலும் ஒரே கிறிஸ்துவ பாட்டு தான் என் வாயில் வர்றது. ஃபுல்லாக எப்பவும் கிறிஸ்துவ பாட்டு தான். எந்த இயேசப்பாவை நான் வெளிநாட்டு கடவுள்னு நினச்சி வெறுத்தனோ அதே இயேசப்பா தான் என் வாழ்க்கையை தொட்டு இன்றைக்கி என் வாழ்க்கையை ஒரு அற்புதமாக வச்சுருக்கிறாரு. என் வாழ்க்கையில் இயேசப்பா தான் இனிமே. இயேசப்பா இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையை மாற்றின இயேசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. இந்த சகோதரர் பாருங்க, 25 வருஷத்துக்கு மேலே கஞ்சா மதுபானம், அதனால் குடும்பமே நரகமாக்கி விட்டது. மனைவி அடிக்கிறது, வேதனைப்படுத்துறது, பிள்ளைகள் கூட பக்கத்தில் வரமாட்டாங்க. 4 வருஷம் தெருவிலே வாழ்க்கை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனால் இயேசு அந்த சகோதரனை சந்தித்தார். இயேசு நோக்கி கூப்பிட்டார், நீர் உண்மையான கடவுளாக இருந்தால் எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசு விடுதலை கொடுத்து விட்டார். இப்போ அதே ஆண்டவர் கேட்கிறார், என் மகனே, நான் உனக்கு என்ன செய்யணும்? உனக்கு என்ன வேணும்? விடுதலை வேணுமா? பாவத்தில் இந்த விடுதலை வேணுமா? பரிசுத்த வேணுமா? மதுபானத்தில் இந்த போதை வஸ்து, கஞ்சா, இந்த போதை வஸ்துகளில் உனக்கு விடுதலை வேணுமா? இயேசுவால் உங்களுக்கு தர முடியும். இன்றைக்கு கேளுங்க, இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாங்க. இந்த சகோதரனுக்கு விடுதலை கொடுத்தீங்க, எனக்கும் ஒரு விடுதலை வேணும். நீங்கள் கேட்டு பாருங்கள், கட்டாயம் இன்றைக்கி அந்த அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்வார். அந்த குடும்பத்தின் துக்கமே சந்தோஷமாய் மாறிவிட்டார் பாருங்க. அந்த முழு குடும்பத்தின் துக்கத்தை மாற்றி இன்னைக்கு மகிழ பண்ணி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இல்லை? அவருக்கு மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார். அதனால்தான் சிலுவையில் உங்களுக்காக தன்னை பலியாய் கொடுத்தார். அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களையெல்லாம் சுமந்து முடித்துட்டார். எதுக்கு தெரியுமா? நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கவும், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கவும் சிலுவையிலே பாவமானார். பாவ பிரச்சனையோட கலங்குறீங்களா? பாவ பாரம் அழுத்துதா? குற்ற மனசாட்சி பாதிக்குதா? பாவத்தை விட முடியலன்னு கலங்குறீங்களா? கலங்காருங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு. அந்த விசுவாசத்தோடு ஜெபித்தா போதும். என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? என் இருதயம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படணும். இந்த பாவெல்லாம் நீங்கள் ஒரு பரிசுத்தமுள்ள இருதயம் எனக்கு வேணும், இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை வேணும் நீ விரும்புகிறவங்க உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்துக்கொள்கிறீங்களா? அப்படியே வைத்துக்கொண்டு கண்ணை மூடுங்க. நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த தகப்பனார் தாயாருக்காக ஜெபிக்கிறப்பா. இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க, இந்த குற்ற மனசாட்சியை மாற்றுங்க, இந்த பாவத்தின் பாரத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க. ஐயோ, இந்த பாவத்தினால் உண்டாகிற அந்த வேதனையை என்னை விட்டு எடுத்து போடுங்க. பாவத்திலிருந்து உங்கள் விடுதலை தாங்க. இயேசுவே, உங்கள் இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவிருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. உண்மையாய் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புகிற இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய இரத்தத்தின் வல்லமை அவருடைய இருதயத்திற்குள் இறங்கட்டும். அவருடைய இருதயம் பாவமர கழுவி பரிசுத்தமாக்கப்படட்டும்.
அந்த பாவ உணர்வுகள், இச்சையின் கிரியைகள் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் அழிக்கப்பட்டு போகட்டும். இதோ குற்ற மனசாட்சியோடைய உள்ளத்தை விட்டு விலகி அவருடைய உள்ளத்தில் இப்பொழுது மெய்யான மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த பாவத்தை விட முடியவில்லையே, நான் விரும்பினாலும் முயற்சித்தாலும் முடியவில்லை என்று நினைக்கிற பிள்ளைகளை பாரும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவ வல்லமிலிருந்து விடுதலை கொடுக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வசனத்தை விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய ரத்தத்தின் வல்லமை இவர்கள் மேல இறங்கட்டும். அந்த பாவத்தின் வல்லமை அழிக்கப்பட்டு போகட்டும். பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். பாவத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள், குடிவெறியின் ஆவிகள், விபச்சார வேசித்தன ஆவிகள், பண ஆசையின் ஆவிகள், பெருமை எரிச்சலின் ஆவிகள், எந்த பாவத்தினால் உங்களை தாக்கி இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுது அவருடைய ஆத்மாவில் ஒரு விடுதலை வரட்டும். மெய்யான சந்தோஷம், மன மகிழ்ச்சி உண்டாகட்டும். தகப்பனே, அவரின் பாவங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்குவார் என்று சொல்லி இருக்கிறீர். இப்பொழுது அவருடைய சரீரத்தை தொடும். அவருடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். அந்த பலவீனங்கள், வலிகள், வேதனைகள் விலகட்டும். பொருளாத மரண வியாதி, கேன்சர் வியாதி மறையட்டும். ஆஸ்துமா வியாதி விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் பாதிக்கப்பட்ட உறுப்புகளுக்குள்ளே சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். சுகம் உண்டாகட்டும். அவருடைய துக்கங்கள் மாறட்டும். தேவைகளை சந்தியும். வழிகளை திறந்து கொடும். அற்புதம் செய்து ஆசீர்வதித்த மகிழ பண்ணும். ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தேவ ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.